தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதான் மெயின் வெப்சைடு, செலெக்ஷன் கமிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் டிப்ளமோ, பேராமெடிக்கல், பிஜி, யூஜிக்கு எல்லா கோர்ஸுக்குமே நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட்டு, அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் வரும். ஸோ இந்த வெப்சைட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் பேஜ் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாகவே பார்ப்போம். இதான் நேயர்களே அட்மிஷன் போர்ட்டல். ஸோ இதெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி போட்டிருக்காங்க, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து பேராமெடிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, சரிங்களா. அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணால் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் கிளிக் பண்ணுவோம். ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருப்பாங்க, 12/12/2023 பிற்பகல் 12 முதல் லாஸ்ட் டேட்டு 20/12/2023 மாலை 5 மணி வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷன். அதாவது 12ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற டீட்டெயில் பார்ப்போம். கீழே கிளிக் ஹேர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அறிவுரைகள் சிலது கொடுத்துருக்குறாங்க, நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதில் கொடுத்துருக்கிற விண்ணப்பத்திற்கு கொடுத்துருக்கிற எல்லா அறிவுரையும் தெளிவாக ஃபஸ்ட்டு கவனமாக படிங்க. அடுத்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி 3 MBக்குள்ளே வச்சுருக்கணும். புகைப்படம் ஃபோட்டோ 50லேருந்து 100 KB இருக்கணும். சிக்னேச்சர் கையொப்பம் 10லேருந்து 40 KBக்குள்ளே இதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதை தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அலைபேசி மின்னஞ்சல், அதாவது உங்கள் மொபைல் நம்பரும் மெயில் ஐடி. ஸோ அங்கே எங்கெல்லாம் கேட்டிருக்கோ அங்கே கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கொடுக்கும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் மெயில் ஐடி இரண்டுமே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதான். அதுக்கு இடையில் நீங்கள் மாற்ற முடியாது. அப்ளிகேஷன் வேறெல்லாம் சேஞ்சிங்க்கு வந்தாலுமே நீங்கள் இந்த இதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதை விட முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் இதில் நீங்கள் அட்மிஷன் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அட்மிஷன் சேர்றது வரைக்கும் இந்த மொபைல் நம்பர் தான் கையில் வச்சுருக்கிறோம். எதுக்குன்னா இதில் தான் மெசேஜ் எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கான தகவல் எல்லாமே வரும். அதனால் சேர்க்கை வரை கட்டாயம் இந்த மொபைல் நம்பரை கட்டாயம் கையில் வச்சுருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து என்னென்னா, நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வரும். ஸோ நீங்கள் அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு, அதாவது ஃபில் பண்ண பாதியிலே ஃபில் பண்ண முடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லாகின் பாஸ்வேர்டு வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த அப்ளிகேஷனில் என்னெல்லாம் டீட்டெயில் கேட்டுக்கிறாங்களோ எல்லா டீட்டெயிலையும் கவனமாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப்பு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தான் சப்மிட் கொடுக்கணும். ஏனென்றால் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருத்த முடியாது. ஸோ அதனால தான். ரெண்டாவது, இந்த அப்ளிகேஷனுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த 3 முறையில் தான் பணம் செலுத்த முடியும். அப்ளை பண்ணி முடித்தாச்சு. அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் கட்டுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டும்போது சில டைமில் நெட்வொர்க் எரராக இருக்கலாம், பேங்கிங் சாஃப்ட்வேர் எரராக இருக்கலாம். ஸோ இந்த காரணங்களால் என்னென்னா, பேமெண்ட் கட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் எரர் காட்டும். ஸோ சில சமயங்களில் நம்ம கையிலேருந்து அமௌண்ட் போயிடும். ஸோ நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிரும், ஆனால் பில்லரில் போய் கிரெடிட் ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய தொகை, அதாவது உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ டெபிட் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டு 2 அல்லது 3 வேலை நாள், அதாவது ஒர்க்கிங் டே, பேங்க் ஒர்க்கிங் டேயில் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது நெட்வொர்க் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட்டெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ரிட்டர்ன் நீங்கள் கொரியரில் எதுவும் பண்ண வேண்டாம், தபால் பண்ண வேண்டாம். ஸோ இது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணதுனால எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அதனால் எங்கேயுமே அனுப்ப தேவையில்லை. ரெண்டாவது, நீங்கள் அப்ளை பண்ண, அதாவது நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறீங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே திரும்பி திருத்த முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணி பேமெண்ட் கட்டி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே
ஒன்றும் செய்ய முடியாது. பேமெண்ட் கட்டுவதுக்கு முன்னாடினாலும் பிரச்சனை இல்லை. பேமெண்ட் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து ஒன்றுமே செய்ய முடியாது, திருத்த முடியாது. சரிங்களா? ஸோ கவனமாக ஃபில் பண்ணும்போது ஃபில் பண்ணுங்கள். இப்போ என்னெல்லாம் கோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எத்தனைனா 6 டிப்ளமோ கோர்ஸ். இது ரொம்ப லேட்டாக தான் இப்போ கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா கோர்ஸும் முடிஞ்சு இப்போ மேக்ஸிமம் வந்து ½ இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் வந்து இந்த வருடத்துக்கான ரொம்ப டிலே. இது அப்ளிகேஷனுக்கான கால அவகாசம் மிகவும் குறைவு. ஸோ குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, டென்டல் மெக்கானிக் கொடுத்துருக்குறாங்க, மேல் டென்டல் ஹைஜீனிஸ்ட், ஸோ ஃபீமேல் தான் இது அப்ளை பண்ண முடியும். அடுத்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், ரேடியோதெரப்பி, அடுத்து ஹோம் ஹெல்த் கேர். ஸோ இதெல்லாம் வந்து டிப்ளமோ கோர்ஸில் வந்துடுது. ஸோ இதுதான் 6 தான் டிப்ளமோ கோர்ஸ். அடுத்து பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 14, 6, 20 கோர்ஸ் தான் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கார்டியோ, இசிஜி, பம்ப் டெக்னாலஜி, கார்டியாட்டிக், எமர்ஜென்சி கேர், டயாலிசிஸ், அனஸ்தீசியா, தியேட்டர் டெக்னீஷியன், ஆர்த்தோபீடிக், ஆடியோமெட்ரி, இசிஜி, இஎம்ஜி, ஸோ கிளினிக்கு, நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸு. ஸோ இது மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. இந்த 14 கோர்ஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் டீட்டெயிலாக ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த சைடில் டிக் மார்க்கை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய தகுதி என்னென்னு கேட்டிருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டாக, சிபிஎஸ்சியா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக, அதர்ஸாக கேட்டுக்கும். நீங்கள் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, ஸோ அந்த வருஷத்தை கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் இஎம்ஐஎஸ் ஐடி நம்பர், ஸோ அந்த 10லேருந்து 18 நம்பர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. +1 பாஸ் தானே கேட்டிருக்கும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, 12th மார்க் ஷீட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ லாகின் ஐடி கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு, ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி, ஸோ கொடுத்து உங்களுடைய பெயர் உங்கள் 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இந்த லாகின் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன்இன் கொடுத்துக்கோங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா இதான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஜெண்டர் கேட்கும், ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க, அதை கொடுத்துருங்க. பேரண்டோட டீட்டெயில் கேட்பாங்க, ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நேஷ்னாலிட்டி என்னவோ அதை கொடுத்துருங்க. ரிலீஜியன் என்னன்னு கொடுத்துருங்க. ஸோ பர்த் பிளேஸ் எங்கன்னு கேட்டிருப்பாங்க, ஸோ நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னென்னு கேட்டிருப்பாங்க, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டியே கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க, எல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்டார், ரெட் கலர் ஸ்டார் ஃபுல்லாகவே வந்து கம்பல்சரி. ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ உங்கள் அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு பெர்மனெண்ட் அட்ரஸ் அதானா இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆயிரும். ஸோ எங்களுக்கு ஏதாவது ரிசர்வேஷன் கேட்டகரியில் இங்கே இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஸோ இவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ரிசர்வேஷன் லிஸ்ட் இது. ஸோ நீங்கள் எஸ்ன்னு, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழில் தான் படிச்சிங்கன்னு கேட்டுக்கும். எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலான்னு கேட்டிருக்கும். எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பாசிங், அடுத்து ஸ்கூலு, அடுத்து ஸ்கூல் டைப் கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட்டாக, மேனேஜ்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த நேம் ஆஃப் தி ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரூம் டைப் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர் கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அகாடமிக் டீட்டெயில் வரும். ஸோ நீங்கள் எத்தனை முறை பாஸ் ஆகிருக்கீங்க, 12th வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டாக, செகண்டாக, தேர்டாக, எத்தனை முறை நீங்கள் வந்து தேர்வு எழுதிருக்கீங்க கேட்டுரும். முதல் முறை தேர்ச்சின்னா முதல் முறை கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதுவும் படிச்சிருக்கீங்களா, எம்எஸ் சர்வீஸு? ஸோ படிச்சிருந்தா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் குரூப் கோடு கேட்டிருப்பாங்க. ஸோ குரூப் கோடு என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கும். எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து 12th வந்து என்ன கேட்டகரியில் படிச்சிருக்கீங்க, அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன மெத்தடில் படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதற்கான மார்க்கு, ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ மார்க்கோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ தாய்மொழி என்னவோ அதை கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய நேட்டிவிட்டி, நீங்கள் கிராமமாக, நகரமாக, டவுன் பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் என்ன மீடியத்தில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்கும். தமிழா, இங்கிலீஷா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் ஸ்கூல் வந்து கிராமப்புறமா, நகரா, சிட்டியா, டவுனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, மாநகராட்சியான்ட்டு. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து பேரண்ட் ஆக்குபேஷன் இருக்கும். ஸோ பெற்றோருடைய தொழில் என்னவோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் நிறைய இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரொஃபஷனல், இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ்ன்னு நிறைய இருக்கும். ஸோ விவசாயம்னா அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நேட்டிவிட்டி, ஸோ உங்களுக்கு நேட்டிவிட்டி எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து இன்கம், வருட வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ வருமான சைடு இருந்துச்சுன்னா அதை வாங்கியிருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதை போட்டுருங்க. நீங்கள் வந்து முதல் பட்டதாரிக்கான சலுகைகள் வாங்குறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, நோனா நோன்னு கொடுத்துருங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாராவது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனோட ஃபீஸுக்குள்ளே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கியிருக்காங்க கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ வந்து 35 mmலேருந்து 45 mm ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அப்லோட் ஆகும். இதில் வந்து இமேஜ் கன்வெர்ட்டில் போய்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. அடுத்து சிக்னேச்சர் 25 mmலேருந்து 60 mm இருந்தால் தான் உள்ளே அப்லோட் ஆகும். ஸோ 10லேருந்து 40 kbக்குள்ளே இருக்கணும். அதை அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அடுத்து +1 மார்க் ஷீட் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேண்டாம். அடுத்து 12th மார்க் ஷீட், அடுத்து உங்களுடைய டிசி, அடுத்து அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேண்டாம். அடுத்து இப்போ நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ். ஸோ கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா இப்படி தான் வரும் ப்ரிவ்யூ. ஸோ உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் வந்துடும். என்னெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அது ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு ட்ரிப்பு கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. கரெக்ஷன் பார்த்துட்டு அடுத்து வந்து நீங்கள் வந்து எடிட் இருந்தால் எடிட் கொடுங்க, இல்லைனா மேக் பேமெண்ட்டுக்கு போயிருங்க. ஸோ பேமெண்ட் போய்ட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ரீஃபண்டபிள் கிடையாதுன்னு கொடுத்துருக்கோம். அதனால் கவனமாக பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அந்த பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதே வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கான டீட்டெயில் எதாவது அப்லோட் ஆகுதான்ட்டு. ஏன்னா அடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிற டீட்டெயிலுமே அதில் தான் அப்லோட் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டை எப்போவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுதாக பார்க்குற நேயர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.